ஐயா அந்த 96 தத்துவங்கள் தான் அந்த உலக அதனுடைய விரிவுங்களா ஐயா? ஒவ்வொன்லயும் அந்த சித்து எல்லாமே இந்த 96 96 தத்துவங்கள். தத்துவங்களும் அருள்மயமாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அந்த தத்துவங்கள் மனம் போன போக்கில இயங்க முடியாது. 96 தத்துவங்களும் என்வசமாகின, தத்துவம் எல்லாம் என்வசமாகின என்று பெருமான் பாடுவாரு. நாங்கள் புருவமத்திலிருந்து அகநோக்கோடு இருக்கும் பொழுது தத்துவங்கள் தன்னிச்சையாக இயங்க முடியாது. அப்ப தேவையில்லாத எண்ணம் வந்தாலும் அதை புருவமத்தில தடுத்து நிறுத்தி நீ இதை இப்படி செய்யாத, நீ இப்படி செய்யண்டு எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வெளிப்படும். அப்ப அந்த அனுபவம் எல்லாம் புருவமத்தியில இருந்து வாழுகின்றவர்களுக்கு சாத்தியம். அதுக்கப்புறம் அங்கால மேலே போக போக இன்னும் அந்த அனுபவங்கள் வளர்ந்து கொண்டு போகும். உலக எல்லாவற்றையும் நாங்கள் அருள்மயமாக உணர வேண்டுமாக இருந்தால் அண்ட சராசர மனத்தின் அதாவது பறந்து விரிந்திருக்கின்ற அந்த பரவலிலே இருக்கின்ற அந்த சிதாகாசம்தான் நம்மளுக்குள்ள ஒரு அணுவாக ஒரு ஆன்மாவாக இருக்கின்றது. அப்ப அந்த ஆன்மாவிலே நாங்கள் இறைவனை அனுபவித்து விட்டால் அந்த அனுபவம் அண்ட சராசர மனத்தையும் ஒன்றாக நோக்குகின்ற நிலை எங்களுக்கு வந்துவிடும். அந்த நிலையிலிருந்து தான் பெருமான் பாடுகின்றார். எல்லா உலகமும் இன்னுலகாகின, எல்லா உயிர்களும் உயிராகின பாடுகின்றார் தானே.